மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு பிஹெச் சம் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ மொதல் வீடியோவில் ஒரு பிஹெச் வந்து அமிலமாக காரமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். செகண்டில் வந்து ஒரு அமிலம் சம்மந்தமான சம்மு, நேரடியாக பிஹெச் கண்டுபிடிக்கிற சம்முன்னு பார்த்தோம். ரெண்டாவது காரம் சம்மந்தப்பட்ட சம்மு அப்படின்னா முதல்ல பிஓஹெச் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிஹெச் கண்டுபிடிக்கணும். அது 3வது விதமான சம்மு. இப்போ 4வது விதமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண கேள்வி தான். இது வந்து போன வருஷம் பொது தேர்வில் கேட்டிருந்தாங்க. அதனால் இதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 விதமான கேள்வி எழுதியிருக்கிறேன். முதல்ல கேள்வி படிங்க. ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு 4 அப்படின்னா பிஓஹெச் மதிப்பு என்ன? இங்கே பாருங்கள், ஒரு கரைசலின் பிஓஹெச் மதிப்பு 6 எனில் பிஹெச் மதிப்பு என்ன? ஸோ ஒரு கணக்கு வந்து போடுறப்ப நம்ம 2 விதமான விஷயங்களை வந்து முக்கியமாக பார்க்கணும். முதல்ல வந்து கிவன் டேட்டா, அப்புறம் கொஸ்டின். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இந்த 2 எழுதிட்டோம்னா சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிஹெச் மதிப்பு 4, என்ன கேட்குறாங்க, பிஓஹெச் என்ன? அப்போது கொடுத்துருக்க நான் எழுதிடுறேன். அவன் சொல்லியிருக்காங்க பிஹெச் வந்து எவ்வளோங்க, 4, என்ன கேட்குறாங்க, பிஓஹெச் என்ன? இது இந்த கொஸ்டின். அப்படியே ரைட் சைடு கொஸ்டின் பாருங்கள். ஒரு கரைசலின் பிஓஹெச் மதிப்பு 6, பிஓஹெச் மதிப்பு 6, பிஹெச் என்ன? அப்போ பிஓஹெச் கொடுத்துருக்குறா 6, பிஹெச் என்ன? 2 எளிமையான கேள்வி தான். முன்னாலே நம்ம பார்த்தோம், பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் கூட்டினா 14 அப்படின்னு நமக்கு வரணும். ஸோ ஃபார்முலா எழுதிடலாம், பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச், இந்த 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரணுங்க, 14. ஸோ நமக்கு எது தெரியாதோ அதை அப்படியே வச்சுக்கலாம். பிஹெச் எனக்கு தெரியும் 4ன்னு இருக்குது. ஸோ பிஹெச்சுக்கு பதிலாக 4ன்னு நான் போட்டுக்கிறேன். ப்ளஸ் பிஓஹெச் எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 14. இப்போ எது தெரியாதோ அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். ஈக்குவல் டு 14 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 4 அந்த பக்கம் போனால் -4. இப்போ பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு 10. 14ல் 4 போனால் 10. இவ்வளோ தான் சமம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வாங்க. பிஓஹெச் நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. பிஹெச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா தான், பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. அப்போ பிஹெச் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். பிஓஹெச்சுக்கு பதிலாக 6ன்னு போடலாம், ஈக்குவல் டு 14. அப்போது பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 14. இந்த ப்ளஸ் 6 அந்த பக்கம் போனால் -6. இப்போ பிஹெச் ஈக்குவல் டு 14ல் 6 போனால் 8. ஸோ இப்போவும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் கூட்டினா 14 நமக்கு வரணும். பாருங்கள், 8 6 கூட்டினீங்கன்னா 14. அதே மாதிரி இங்கேயும் பிஹெச் 4, பிஓஹெச் நீங்கள் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. 2 ஆட் பண்ணால் 14 வருதான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ.